ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேகே ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கிற வீசா சேஞ்சஸ், இமிக்ரேஷன் சேஞ்சஸை பற்றி நாங்கள் அங்கே உள்ள இமிக்ரேஷன் ஏஜென்ட் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் அதை கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஜெசில். தேங்க்யூ பிரசாந்தன். இன்று நிகழ்விலே உங்கள் இன்டர்வியூ கலந்து கொள்வதில் வெரி ரெடி. இன்றைய டாபிக் என்னென்னு சொன்னால், ஆஸ்திரேலியா இமிக்ரேஷன் பாலிசி, ஆஸ்திரேலியா நாட்டின் வீசாக்கள் சம்பந்தமாகவும், இலங்கையிலே இருக்கின்ற எங்களது நண்பர்கள், சகோதரர்கள் எந்த அளவுக்கு இதனால் நன்மை அடைய முடியும் என்பதை விளக்குமாறு என்னுடன் கேட்டதற்கு ஏற்ப இந்த ப்ரோக்ராமில் நான் கலந்து கொள்வதற்கு இஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள். எனவே கடந்த 2 வருடங்களாக ஆஸ்திரேலியா நாட்டிலே ஒரு குடியரசு சட்டாளராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதே போன்று எனது தகப்பன் அவர்களும் இந்த வேலையை மிச்ச காலமாக ஆஸ்திரேலியா நாட்டிலே இருந்து செய்து வந்தார். அவர் இன்று ஒரு சட்ட ஆலோசகராக இன்று அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிலே வீசாக்கள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கின்றன. முதலாவதாக நான் நமது நாட்டுக்கு நன்மை வரக்கூடிய சில விசாக்களை உங்கள் முன் சொல்லி ஏனைய விசாக்களை கண்டினியூ பண்ணலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக நமது நாட்டிலே இருந்து வருகின்ற நிறைய நமது ஓகே ஜெசில், எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்க வீசாக்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற வீசாக்கள் நிறைய வீசாக்கள் இருக்கின்றது. ஒரு டைப் ஆஃப் வீசாக்கள் இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி வீசா இருக்கின்றது, ஸ்டூடெண்ட் வீசா மற்றும் ஒர்க் வீசா. அதே போன்று போன்றவர்கள் பார்ட்னர் வீசா, அதாவது உங்களுடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஆஸ்திரேலியா இருந்தால் அவர்கள் மூலம் நீங்கள் அங்கே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணக்கூடிய வசதிகள் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கேற்ப ஈச் கேட்டகரி வீசாவில் ஈச் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ப தான் அந்த வீசா கொடுக்கப்படும். ஸோ சாதாரணமாக பார்ட்னர் வீசாவுக்கு அவங்க இப்போ உள்ள சேஞ்சஸ் படி எவ்வளோ காலம் எடுக்கிறாங்க வீசா கிராண்ட் பண்ணுறதுக்கு? பார்ட்னர் வீசா கிராண்ட் பண்ணுறதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பார்ட்னர் வீசாங்கிறது ஒரு கேட்டகரி. எப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஒய்ஃபை கல்யாணம் முடித்து அதன் மூலம் அவங்கள ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிற வீசா கேட்டகரி தான் பார்ட்னர் வீசா. அது ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் 12 months to 15 months எனி டைம் கிடைக்கும். சில ஆக்களுக்கு 6 monthsலையும் கிடைச்சிருக்கு, சில ஆக்களுக்கு 24 monthsலையும் கிடைச்சிருக்கு. என்ன ரீசன் சொன்னால், டிபெண்ட்ஸ் ஆன் யோ கிளியரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், மற்றபடி உங்களோட டாக்குமெண்டேஷனில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருந்தால், இல்லாட்டி நீங்கள் இன்னொரு நாட்டில் போயிருந்து அந்த நாட்டில் இருந்த போலீஸ் கிளியரன்ஸ் உங்களால் எடுக்க முடியாமல் இருந்து அது டிலே ஆகி அது மூலம் ஏதாவது டிலே இருந்திருந்தால் அது உங்களோட ப்ராசஸை டிலே பண்ணும். அதே நேரம் ஒன்ஷோ பார்ட்னர் விசான்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஒய்ஃபும் நாட்டிலே ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்கன்னா சில நேரம் 24 months மேலேயும் எடுக்கிறது சான்ஸ் இருக்கு. எனிவே, பார்ட்னர் விசா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வருஷத்துலேருந்து அவங்க ஒரு சேஞ்ச் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சேஞ்சுன்னு சொன்னால், பார்ட்னர் விசா இவ்வளோ காலமும் பார்ட்னர் விசா அப்ளை பண்ணி ஸ்பான்சர்ஷிப்பையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பார்ட்னருக்கு ஸ்பான்சர்ஷிப் ஃபஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஸ்பான்சர்ஷிப் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்களோட பார்ட்னர் விசா நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஓகே, இட் கேன் டேக் லாங்கர். 12 மாதம் எடுத்த ஒரு பார்ட்னர் விசா 24 மாதமோ அதுக்கு மேலே இங்கே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே யாராவது பார்ட்னர் விசாவை லான்ச் பண்ணணும்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் அந்த வேலைகளை செய்து விடுங்கள். இல்லைவென்றால் இந்த கவர்மெண்ட் வர பாலிசி சேஞ்சஸ் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. So what is the most important for eligible for partner visa?
பார்ட்னர் விசாவுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொன்னால் உங்களோட பார்ட்னர் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும், ஆஸ்திரேலியா சிட்டிசனாக இருக்கணும், பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஓகே. நியூசிலாண்டு பிஆரோட இருக்கிறார்களுக்கு அந்த கேட்டகரியில் வர முடியாது. ஓகே. சரி, ஆஸ்திரேலியாவில் நிறைய மைக்ரண்ட்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் ஃப்ரம் நியூசிலாந்து. நியூசிலாந்து மைக்ரண்ட்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்து சிட்டிசன் who lives in Australia, they are entitled to bring their family members. But பார்ட்னர் விசா கேட்டகரிக்குள்ளே எடுத்து வர முடியாது. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி எடுக்க முடியாது எப்படி எடுக்க முடியாது என்னச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் பாத்வே. அப்போ நீங்கள் கேட்டதுபடி என்ன க்ரைட்டீரியா என்ன இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ஸ்பவுஸ் ஷி லிவ்ஸ் இன் ஆஸ்திரேலியா. சரியா? தட் ஸ்பவுஸ் ஹேவ் டு பி a citizen or permanent resident. Okay, next question. When my spouse is a permanent resident, why am I not getting the visa? It has been more than 4 years. And என்கிட்ட நிறைய clients வந்தாங்க. That was a challenge for me, and I won nearly 3 to 4 or 5 cases regarding that. I think 3-4 cases. என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலிருந்து மற்ற நாடுகள்லேருந்தும் போட் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு அரைவ் பண்ணியிருந்தாங்க. 2012 I think. அதனால் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் போட்டில் அரைவ் பண்ணவங்களுக்கு there was a barring. ஒரு விசா அப்ளை பண்ண முடியும் எக்ஸெப்ட் சர்டன் விசாஸ். ஓகே. டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாஸ். அது இப்போ ரூல். இப்போ அந்த டைமில் அந்த ரூல் இருக்குல்ல. ஸோ தே கேவ் 866 the permanent protection visa கொடுத்து they all had their visa approved and everything. அது எந்த மாதிரி காலத்தில் அது கொடுத்துருக்காங்க? 2015 முந்தி வந்த ஆக்களுக்கு. ஓகே. அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஷுவர் இல்லை டு கன்ஃபார்ம் தட். ஓகே. அது கொடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆஸ்திரேலியாவில் அவங்களோட ஸ்பவுஸையோ அவங்களோட பிள்ளைங்களையோ ஈவன் எடுத்து வரதுக்கு டிலே இருந்துச்சு ப்ராசஸில். ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்டு இருந்துச்சு எடுக்கவே முடியாது. ஸோ தே லெஃப்ட் அவுட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தேவர் ரன்னிங் அரவுண்ட் ஹியர் அண்ட் தேர். எல்லாரும் சொன்னாங்க எடுக்க முடியாது. என்கிட்ட வந்தாங்க 2-3 பேர். வந்தது மூலம் நான் சொன்னேன் அப்படி ஒரு சட்டம் கிடையாது, நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், சக்ஸஸ் ஆனால் வி வில் டூ இட். ஓகே. அப்போ ஒருத்தர் வந்த டைமில் அவருக்கு நாங்கள் பண்ணோம். என்ன பண்ணோம்னா கம்பெலிங் ரீசன் இருந்தால், கம்பெலிங் ரீசன் என்ன, அந்த ஸ்பவுஸ் வந்துட்டு அவருக்கு ஏதாவது சுகையினம் விட்டு ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருந்து ஏதாவது இருந்திருந்து சொன்னால் அந்த அந்த டிலேயை ஷார்ட் ஆகலாம். ஓகே. ஸோ தேர்ஸ் அ சம் லூப் ஹோல்ஸ். நாங்கள் அதை வச்சு 2-3 கேஸை சேலஞ்ச் பண்ணோம். சேலஞ்ச் பண்ணி வெற்றி விட்டோம். எம்பசி மூலம் வி கொத்த வீசா சிட்டிசன்ஷிப் எடுக்காமே டிஆரோட கொத்த வீசாக்கு ரெண்டு அவங்க வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் கால் மீ வாண்டட் டு நோ ஹவு தே கேன் டூ. எல்லாம் ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ். நிறைய பேர் கால் பண்ணாங்க. சரியா? அதில் அது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர். எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து செட்டில் ஆகி அவங்களோட ஃபேமிலியையோ அவங்களோட பிள்ளைங்களையோ எடுக்க முடியாமல் தே ஸ்ட்ரகிளிங். நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணோம், நிறைய விஷயம் செஞ்சு பண்ணோம். அதில் வெரி சக்ஸஸாக வி ப்ரோக்ரஸ்ட். அதனால் நிறைய பேர் ஹாப்பி. ஈவன் ரீசென்ட்லி ஒருத்தர் சிலாவ் சைட்டில் ஃபேமிலி விசா கிடைச்சிது. இப்போ ஃபேமிலி வில் பி மைக்ரேட்டிங் வெரி சூன் நினைக்கிறேன். தட் இஸ் another successful story. ஸோ இத்தனை காலத்துக்கு நீங்கள் இப்போ எத்தனை சக்ஸஸ் நிறைய பண்ணியிருக்கோம். நான் பண்ணுறது மெஜாரிட்டி ஆஃப் மை ஒர்க் டாக்டர்ஸ். நிறைய டாக்டர்ஸ் மாதிரி நாங்கள் மைக்ரேஷன் பண்ணுவோம், அவங்களோட ஒர்க் விசாக்கள் செய்வோம். ஓகே. இப்போ ஸ்ரீலங்கா, யூகே மற்ற நாடுகள்லேருந்து வர ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் மாதிரி செட்டில் பண்ணுறது வாஸ் ஒன் மேஜர் பார்ட் ஆஃப் மை ஏரியா. ஓகே. ஐ ஹேவ் அ வெரி குட் ஸ்ட்ரென்த் அந்த ஏரியாவில். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு இமிக்ரேஷனை சேலஞ்ச் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ், அதில் வின் பண்ணுறது அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ அப் டு நவ் இப்படி நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். சேலஞ்ச் என்ன, வென் எவர் த கிளைண்ட் இஸ் ரைட் ஐ டேக் தட் கேஸ் அண்ட் ஐ கோ ஃபார் அ சேலஞ்ச். That I first figure out the law and see there is enough evidence to challenge. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கேஸ் எடுத்துகிட்டு we went to the department and we challenged the case and we won, because when we know the client is right I always challenge. Certain cases நாங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் ட்ரைபுனலுக்கு ட்ரை பண்ணி எங்களுக்கு நிறைய சக்ஸஸ் அதில். என்று சொன்னால் we represented very well and we did all the submission properly and explained the tribunal என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதெல்லாம் கொடுத்து we won the case. ரீசெண்ட்லி ஒரு ஸ்டூடெண்ட் விசா ரிஃப்யூஸ் ஆச்சு. ஓகே. கேன்சல் ஆகி அவர் அந்த
அந்த பையன் இது ஜெனுவின் ஸ்டூடெண்ட். ஃபாதர் பாஸ்ட் அவே, அதுக்கு கூட அவருக்கு போக முடியாமல் இருந்துச்சு. நான் அவரை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் இந்த கேஸ் எப்படி வின் பண்ணும், நீ நாட்டுக்கு போகாதட்டு வச்சுருந்து ஏஐடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் ட்ரைபுனல் அந்த கேஸை நான் வின் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. வின் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அந்த கேஸை 28 days அந்த பையனுக்கு எது வீசா அப்ளை பண்ணுன்னு கூட சொல்ல. they kept quiet. ஸோ அந்த 28 days நியர்லி ஃபினிஷிங் டைமில் தான் கிறிஸ்மஸ் பீரியட் வந்துச்சு. ஸோ they did not respond properly. I think that time was a holiday time. It was a holiday time. So I organized a lot of letters and statutory declaration எல்லாம் பண்ணி டிபார்ட்மெண்டோட கண்டக்ட் பண்ணி. Luckily we found a team leader who was in charge. Emailed me back saying that the guy had to return to Sri Lanka. So I explained all the circumstances. என்னாச்சு, என்ன பையன் ஜெனுவின் ஸ்டூடெண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேஸ் எக்ஸெப்ட் பண்ண சொல்லி ப்ளீட் பண்ணி they accepted the case. அப்புறம் அவனோட விசா ரீஅப்ளை பண்ணி he got the visa after 2-3 years and he is very happily living. If you guys want to know, I can introduce the guy and get to know how successful we were in terms of helping the clients to achieve his target. உங்களோட இவ்வளோ கால சர்வீஸில் உங்களால் மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு இருக்கா? மறக்க முடியாத clients நிறைய. Every client is a unique some client. Stories are nice stories, unforgettable, untold stories. There are many stories. Every client I would say ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு புது விதமான ஒரு அனுபவம். You learn something new. அதுக்கு தான் நீங்கள் you got to சட்ட ஆலோசகர்மார்கிட்ட போகிறதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். 4 இடத்துல அடி வாங்கியிருக்குவாங்க. they know how to get up and walk. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணக்குள்ள ஃபஸ்ட் டைம் அடி வாங்கினா நீங்கள் மொத்தமாக வந்துடுவீங்க. அதுதான் என்கிட்ட வரீங்க. ஸோ யூ கம் அண்ட் ஆஸ்க் us எப்படி இது பண்ணலாம், எனக்கு தெரியல, என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். யூ கம் அண்ட் அப்ரோச் us because we gone through all the headaches. And rather than you spend all your money and get a rejection, you come to us, we'll tell you எங்கெங்கே what you can do to fix your problem. இப்போ நிறைய கேஸ் என்ன ஆச்சுன்னா அப்ளை பண்ணுறது யாரையாவது ஒருத்தர் போட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி கட்ட இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதானே தான் திங். பட் தேர் ஆர் மோர் டு இட். ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள ஈச் க்ரைட்டீரியா யூ நீட் டு சாட்டிஸ்ஃபை. சரியா? அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ஃபார்ம் ஃபில் பண்ண தூக்கி போடுறது இமிக்ரேஷன் தான் போட்டாச்சு வீசா வந்துடுவா நான் போயிடலாம். அப்போ நான் இருக்க கொஸ்டின் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அதில் அதாவது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நிறைய பேர் மேஜர் ப்ராப்ளம் நான் ஐ நோட்டீஸ் சிக்னேச்சர் பண்ணுவாங்க, டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் போக வேண்டியது ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போகணும். ரிக்வயர்மெண்ட்ஸாக தான். பிகாஸ் வி நோ வாட் டு டூ, வி நோ ஹவு டு டூ. எங்கள்கிட்ட வி ஹேவ் ரிசோர்ஸஸ், ஸ்டாஃப்ஸ் இருக்கு. அவங்க அதெல்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நான் அதை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வி சென்ட் இட். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வி நோ ஹவு டு backdate it or go back to the department and say this is wrong. I'm not agree with your decision. Please fix it. And they more than welcome. I mean, they most of the time they appreciate our feedback and they get back. Sometime I'll give you another example. There was a story. Two children living in India. Is it? Actually 3 children. One man from northern Sri Lanka, I think. His kids were living in India. And these people said to him, you don't have citizenship, therefore you cannot bring your kids. So he came to me. I said, no, that's not right. So sir, என்ன செய்யலாம், நான் பண்ணி கொடுக்குறேன், நீ வா, சும்மா வந்து உட்காந்து எல்லா வேலையும் we do it. சரி, okay. Then the High Commission in India, the Australian High Commission, they were very slow. I made a formal complaint saying that what is this? This man is suffering because his wife passed away. His kids are 3 kids over there, can't come to Australia. Made a formal complaint, then that went to the department, and the department then sent it to High Commission. Then the High Commission messaged me, okay, we process it. Then again they were slow. There were a lot of issues, and we were managed to fix it because of experience. Because we've gone through a lot of these problems, and எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிரச்சனையில் விட்டு நிறைய பேர் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். லீகல் நாங்கள் இல்லீகல் வேலை ஒன்றுமே பண்ண மாட்டோம். யாராவது வந்து எப்படி போட்டில் வார்ன்னு கேட்க வேணாம், அது நாட் மை ஜாப், ஐ கான்ட். ஸோ இப்போ அரசாங்கம் இப்போ லேபர் கட்சி லேபருக்கும் அதற்கையும் லிபரல் 2 பேருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து இப்போ லேபர் தட் யூ லூஸ். லேபர் லூஸ். அண்ட் இப்போ வந்து
திருப்பி லிபரல் பார்ட்டி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் திருப்பியும் நாட்டுக்கு ரிஃப்யூஜி வந்தால், போட்டு மூலம் வந்தால் அவங்கள வந்து உள்ளுக்கு ஏற்றுக்கொள்ளுவாங்களா, இல்லாட்டி அவங்க நிலைமை என்ன மாதிரி மாறும்? ஓகே, ஜென்யூன் ரெஃப்யூஜி வெல்கம். புரியுதா? இஃப் யூ ஆர் ஜென்யூன்லி a refugee, you need to go through the right step. சரிதானே? பட் நவ் த கண்டிஷன் எவ்ரிபடி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் போட்டால் வந்தால் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்காது. நெவர் கெட் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். சரிதானே? யூ கெட் வீசா. என்ன வீசா? டெம்பரரி ப்ரொடெக்ஷன், 5 years சேஃப் ஹேவன், இது 2 தான் கொடுப்பாங்க. இந்த 2 வீசா வச்சுக்கிட்டு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் தந்தால் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் 3 வருஷத்துக்கு ஒரு. 5 year சேஃப் ஹேவன் கிடைச்சா 5 years தான், அதுக்காக என்ன ஒரு ரினியூ. ஓகே, அதான் வீசா. பட் 5 year சேஃப் ஹேவன் வீசா நீங்கள் வேறு வீசாக்கு மாற முடியும், பிரச்சனை இல்லை. டெம்பரரி ப்ரொடெக்ஷன் வேறு வீசாக்கு மாற முடியாது. சரி தானே? அதான் அந்த டிஃப்ரென்ஸ். Therefore, my advice, Australia வந்துட்டு have a very strong border policy. They don't like யாருமே ஓட்டில் வரது. They don't like. வர முடியும்டா, come in the right pathway, come by flight, land, come and see me. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுப்பேன். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற யாராவது இஃப் யூ ஃபீல் த்ரெட்டன் பை எனி அத்தாரிட்டி, எனிபடி, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அடிக்கணும், ப்ரொடெக்ஷன் வீசா கிளைம் பண்ணணும்னு தோணினா நீங்கள் இங்கே இருக்கக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ போட்டில் வர வேண்டிய அவசியம் இல்லை. போட்டில் வர வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ஸ் ஆஃப் ஷோர் ப்ரொடெக்ஷன். ஆஃப் ஷோர். அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அது சக்ஸஸ் வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை பொறுத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, நீங்கள் ஜெனுவின் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னு சொன்னால், இஃப் யூ கேன் கிளைம் யுவர் ஜெனுவின் ரெஃப்யூஜி based on true story, based on your true story and your situation and everything, we are more than happy to help you to get you around. And immigration மூலம் நாங்கள் offshore refugee visa நாங்கள் பண்ணி கொடுப்போம். There are many cases, எத்தியோப்பியா, சோமாலியா போன்ற நாடுகளிலிருந்து வந்தவங்க offshore protection, அதாவது அவங்க நாட்டில் இருக்கக்குள்ளே அப்ளை பண்ணி அவங்க வந்திருக்காங்க ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கக்குள்ள. அது மாதிரி விசாக்கள் இருக்கு, யூ கேன் அப்ளை. சும்மா வந்து போட்டில் வந்து உங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி வந்து சேர வேண்டாம். மாறுதுன்னா கம் பை ஃப்ளைட், அப்ளை ஃபார் ப்ரொடெக்ஷன், யூ வில் பி கிராண்டட் bridging visa, and you will be granted work rights. You will be granted most likely Medicare card, and you are free till you're here. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது உங்களோட கிளைமை பொறுத்து. சரியா? ஸோ அடுத்ததாக ஒன்று பார்க்குறோம், ஸ்டூடெண்ட் விசா பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஸ்ட்ரகிள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. ஸ்டூடெண்ட் விசா பொறுத்தவரையில் ஸ்டூடெண்ட் விசா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஜென்ட்டை கன்சல்ட் பண்ணி பிஆர் பார்த்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? அக்கௌண்ட்னா போட்டுட்டு வரீங்க, படித்து முடிக்கிறீங்க, ஜாப் இல்லை, ஸ்பான்சர்ஷிப் இல்லை, 80 marks வேணும் டு கெட் பிஆர். ஸோ வாட் யூ கோயிங் டு டூ? யூ கோன் ரன் அரவுண்ட் ஃபைண்டிங் எ பிளேஸ். அப்படிலாம் பண்ணாமல் லுக் அட் த பாத்வே. என்ன பாத்வேயில் உங்களுக்கு பெட்டர் சூட்டபுள், அதே நேரம் உங்களுக்கு அது படிக்கக்கூடியதாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு வாங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் இப்போ என்ன நடக்குதுன்னா, தஸ்மேனியா போன்ற மாநிலங்களில் தே கிவிங் பிஆர் இஃப் யூ கம்ப்ளீட் 2 year ஸ்டடீஸ். 2 years நம்ம என்ன பிஆர் இல்லை, தே கிவிங் இட் ப்ரொவிஷனல் பிஆர். சப் கிளாஸ் 489 கொடுத்தா அதிலிருந்து நீங்கள் 4 வருஷத்தில் 2 வருஷம் அங்கேருந்து ஒர்க் பண்ணால் யூ என்டைட்டில் பிகம் பிஆர். சரிதானே? அப்போ யாராவது அப்படி போக விரும்பினா நீங்கள் தஸ்மேனியா டார்கெட் பண்ணுங்கள், போய் இருந்து கொஞ்சம் நாளைக்கு படிங்க, படித்து போட்டு கம் டு அஸ், வி கேன் ஆர்கனைஸ் யூ ரெசிடென்சி ஆஃப்டர் தட். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் விசாவில் ஜெனுவின் டெம்பரரி என்ட்ரன்ட்ங்கிற க்ரைட்டீரியா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. சரிதானே? அதாவது இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு 10 வருஷம் படிக்காமல் இருந்து விட்டு ஐ வாண்ட் டு கம் இன் ஸ்டூடெண்ட் விசான்னு வராதாங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் அ க்ரைட்டீரியா, தட் யூ ஆர் நாட் கோயிங் டு மீட் தட் க்ரைட்டீரியா. ஏன்னா இவ்வளோ வருஷம் என்ன பண்ணீங்க? ஃப்ரம் யுவர் இயர் 12 to 10 years வாட் டிட் யூ டூங்கிறது தான் ஜெனுவின் டெம்பரரி என்ட்ரன்ஸ் க்ரைட்டீரியா. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஜெனுவினாக படிக்க வாரீங்க, நீங்கள் ப்ரொடெக்ஷன் அடிக்க வாரீங்கிறது தான் நோக்கம். இருந்தால் உங்களுக்கு அந்த விசா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுண்டா, நீங்கள் 2010 நீங்கள் இயர் 12 முடிச்சிருந்தா 2019 வரைக்கும் என்ன பண்ணீங்க? மேபி இஃப் யூ ஒர்க் ஃபைன், நவ் யூ ஆர் கமிங் ஃபார் மாஸ்டர்ஸ் அண்ட் தட்ஸ் அக்செப்டபிள். சரிதானே? பட் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அஸ் எ ஸ்டூடெண்ட். இட்ஸ் won't happen because ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இமிக்ரேஷன் பாலிசி இஸ் வெரி டஃப். They look at your genuineness of
whether you want to study. Doesn't matter நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் காசு வச்சிருக்கிறது வர விஷயம் தானே, உங்களுக்கு எத்தனை ரிலேட்டிவ் இருக்கிறாங்க வர விஷயம். உங்களோட ஸ்டடீஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யோர் ஜென்யூன்னஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வீசா தருவான். தட் இஸ் அ மெயின் க்ரைட்டீரியா இப்போ எல்லாம். ஸோ தே ஆர் ஃபார் ஸ்கூல் லீவர்ஸ், ஸ்கூல் படிச்சுட்டு முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி வரவங்க, தட் தே ஆர் ஃபைன் அண்ட் வெல்கம் டு கம். People who are above 30, 35, 40, when they want to come on a student visa, the government will think, why is he coming? So you need to basically satisfy the criteria to say, இதற்கு தான் வராங்க. சரியா, படிக்க வாரீங்க, படிக்க மட்டும்தான். நீங்கள் வேறு விஷயத்துக்கு வாரீங்க, சேலம் படிக்க வாரீங்கன்னா there are concern to the government, they might not offer the visa. Therefore don't come to me and scold why you are not getting me the visa, because this is the criteria. It's a very strong criteria. நீங்கள் மீட் பண்ணி ஆகும் ஸ்டூடெண்ட் விசா. இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ 2019 இப்போது சொல்லுங்கள், மே 2019 மே இப்போ இருக்க சேஞ்சஸ் என்ன இமிக்ரேஷன் கரண்ட்லி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மெயின் சேஞ்ச் ஐ வாண்ட் டு ஹைலைட் இஸ் டாக்டர்ஸ் மாதிரி இந்த பாஸ்ட் ஜெனரல் ப்ராக்டிஷனாக வந்தவங்க நிறைய பேர் ஓகே அன்லிமிட்டட்லி வித்தவுட் எனி ப்ராப்ளம் எல்லோரும் வந்து ஆஸ்திரேலியன் மெடிக்கல் போர்டில் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்துகிட்டு தே ஸ்டார்டட் டு ப்ராக்டிஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேவிஎட் போட்டிருக்காங்க. ஓகே, கேவிஎட் போட்டு 200 per year இந்த மாதிரி கேவிஎட்டை போட்டு அடுத்தது ரீஜனல் ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்தால் தான் தே ஆர் எலிஜிபிள் டு பி ஸ்பான்சர்ட் என்ற ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்தான். அதனால் இனி வரும் காலங்களில் ஈவன் டாக்டர்ஸ் மாதிரி தேர் ஆர் சம் ஸ்பெஷல் க்ரைட்டீரியா தட் தே நீட் டு மீட். சரியா, அது ஒரு மேஜர் சேஞ்ச். ஓகே, இது நிறைய ஃபியூச்சர் டாக்டர்ஸ் மாதிரி. ஓகே, யூ கேன் கோ அந்த ப்ரோக்ராமுக்குள்ள சப் கிளாஸ் 190 போக முடியாது. யூ கேன் கோ அண்டர் 482 விசா. அங்கே ஒரு ஒர்க் ஸ்பான்சர் அவங்களை ஸ்பான்சர் பண்ணால் அண்டர் தட் ஸ்பான்சர்ஷிப் யூ கேன் கோ அண்ட் கெட் பிஆர் த்ரூ பாத்வே. இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, இது பிக் ஏரியா. யாராவது இதில் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா டாக் டு அஸ், கம் ஃபார் அ கன்சல்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன் என்னென்ன பார்த்து இருக்குன்னு சொல்லி ஃபர்தர் ஆன் தே கேன் தென் மேக் அ டிசிஷன். சரியா, தட்ஸ் குட். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு, விசா அப்ளிகேஷன் சார்ந்து செய்கிறதுக்கும் நிறைய பேர். ப்ளஸ் இப்போ பார்க்க போகிற நிலைமையில் வந்து யாரும் வந்து சரியாக அந்த முறைப்படி செய்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்டா நிறைய பேர்ட்ட அப்ளிகேஷன் 1 dayல வந்து 100 ரிஃப்யூஸ் ஆகிற 100க்கு ஒரு 50% ரிஃப்யூஸ் ஆகும், 100க்கு ஒரு 50% என்ன சொல்கிறது ரிஜெக்டட் ஆகுது. அது சரியான முறையில் அந்த அப்ளிகேஷன் போனால் அந்த அவ்வளோ அப்ளிகேஷன் சரியாக அக்செப்டாக ஆகும். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணிருக்க ஆக்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பேத்வேல போக சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சரியான ஒரு மைக்ரேஷன் கன்சல்டன்ட் இருந்தால் தான் அவங்க சரியான வழிக்கு போக முடியும், அந்த மிஷன் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் லோயர் மூலம் போக சொல்லுவீங்களா, இல்லாட்டி மைக்ரேஷன் கன்சல்டனோட போக சொல்லுவீங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு டிரெக்டாக போக சொல்லுவீங்களா? ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் மைக்ரேஷன் கன்சல்டனாக இருந்தாலும் லோயர் இருந்தாலும் மாற ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகே, அப்போ லோயர் will be also migration agent. அதான் ஆஸ்திரேலியா சிஸ்டம். ஸோ மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் he can practice migration. ஆஸ்திரேலியா மைக்ரேஷன் நாங்கள் எல்லோரும் மைக்ரேஷன் லோ சம்மந்தமாக மாறாவில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். அது மாறாட்டோட சைட்டுக்கு போய் நீங்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி த்ரூ தம் கோ. ஏன்னா அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு. பிகாஸ் தே அப்டேட் நாலேஜ் எவ்ரி இயர். நாங்கள் 10 CPD பாயிண்ட்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணால் தான் தே வில் கெட் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டினியூ. அப்போ எங்களை போல மைக்ரேஷன் குவாலிஃபைடான ஆட்கள் போய் நீங்கள் பேசும்போது தே வில் கிவ் யூ இனஃப் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் தட் நீங்கள் கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் கூட இருக்கு. யூ கேன் கால் அண்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் மைக்ரேஷன் ஏஜென்ட் saying he is not giving the proper information. Therefore it's safe to go with the registered migration agent than finding an agent somewhere else in the world. Then you pay all the money and you lose and things like that. நிறைய பேர் they came to talk to me. விசிட்டர் விசா பண்ணுறதுக்கே 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்தே மாற்றிருக்காங்க. அதெல்லாம் no need. You come to us, bring all the proper documents. There's nothing to worry about rejection. So if you have the proper document, keep that. That's right. அதில் அவனோட சார்ஜஸ் என்ன மாதிரி அது தெரியப்படுத்த மக்களுக்கு கட்டாயம் தெரியும். வெரி ரீசனபிள். வெளியால் ஒருத்தர் என்ன சார்ஜ் பண்ணுறாரு அது அதாவது தானே அப்படி தான் எங்களை கொடுக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர் விசாக்கு $4,500 $5,000 எடுத்தாங்கன்னா நாங்கள் $3,000 அந்த கணக்கில் தான் பண்ணுவோம்.
தட்ஸ் குட். ஏன்னா எங்களுக்கு சர்வீஸ் இம்பார்ட்டன்ட், சேம் டைம் வி வாண்ட் டு ஹேவ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் நாங்கள் பேமெண்ட் வச்சுருக்கோம். உங்களுக்கு பே பண்ணுற கஸ்டமர்ஸ் வி வில் அக்கமடேட் ஹவ் யூ வாண்ட் டு பே. நான் மட்டும் தான் கேட்பேன். இஃப் யூ சே இஃப் யூஆர் அ கிளையண்ட் சே எனக்கு மொத்தமாக கொடுக்க எப்படி பண்ணலாம், ஐ ஆஸ்க் யூ ஹவ் யூ வாண்ட் டு பே, தென் யூ கிவ் மீ த டேட் பேஸ்ட் ஆன் தட் வி வில் ஒர்க் அவுட். தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் பாலிசி. தானே? ஸோ தேர்ஃபோர் வி ஆர் நாட் ஃபார் மணி, வி ஆர் ஃபார் சர்வீஸ். அதனால் எங்களுக்கு மெயின் பர்பஸ் இஸ் டு டெலிவர் த சர்வீஸ் டு த கம்யூனிட்டி அண்ட் மேக் அஸ் ஹாப்பி பை ஹெல்பிங் அதர்ஸ். தட் இஸ் த பாலிசி. தட்ஸ் குட். ஸோ காய்ஸ், அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு விசா அப்ளிகேஷன் போட முன்னுக்கு நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியராக ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் மற்றவங்க மாதிரி காசை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து இது விஷயம் சம்மந்தமாக தெரியாட்டியும் கூட இமிக்ரேஷன் சைட்டில் வந்து நான் கீழே சத்து லிங்க் பண்ணுவேன், லிங்க் அட்ரஸ் நான் போடுவேன் கீழே. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி டிரெக்டாக இவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கழிச்சு கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் கன்சல்டன்ட் ரிஜிஸ்டர்ட் மாறா ரிஜிஸ்டர்ட் ஏஜென்ட் ஒரு நாள். ஸோ இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து விசா அப்ளிகேஷன் சம்மந்தமாக எல்லா வேலைகளையும் வடிவாக செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கடைசியாக நிறைய பேசிக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இஃப் யூஆர் இன் ஆஸ்திரேலியா வந்து பாருங்கள். இஃப் யூஆர் இன் ஸ்ரீலங்கா or any other part of the world, contact us through the Facebook site. Anything, we have a lot of communication available. நாங்கள் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த we'll try to. Okay. Okay. Thank you. Thank you very much, Jason, for your information.